ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் டீட்டெயிலாக வீடியோ போட முடியல. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் மேன் நிஃப்டியில் மட்டும் உங்களுக்கு கைட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்காதனால அந்த மாதிரி பண்ணேன். இப்போ கொஞ்சம் அந்த டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைமில் ஒரு 10 நிமிஷம் அந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50 டே டைம் ஃப்ரேம் சார்ட். நிஃப்டி 50 டே டைம் ஃப்ரேம் சார்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் அந்த ஹை கிட்ட சேம் அதே மாதிரி ஒரு டோஜி கேன் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது ஒரு அப்பர் சைடு ஒரு ரிஜெக்ஷன், லோவர் சைடு ரிஜெக்ஷன், மிடில் ட்ரேடிங். சேம் இதே இடத்துல இதே சேம் சினாரியோ, மேலே ரிஜெக்ஷன், கீழே ரிஜெக்ஷன், ஒரு சைட்வேஸ் மாதிரி ஒரு மூமெண்டம் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக லிட்டில் பிட் ஒரு ட்ராப் மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ராப் அப்படின்னா எப்படி ட்ராப்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லோ இதுக்கு கீழே கட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல லோ கட் ஆகுது அப்படின்னா சடனாக என்ன பண்ணுவாங்க எல்லோரும் ஷார்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் இது ரெசிஸ்டன்ஸு, இது கீழே ஷார்ட் பண்ணலாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எப்படி நீங்கள் ஷார்ட் பண்ணணும் அப்படின்றத சின்ன டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். பெரிய டைம் ஃப்ரேமில் எப்படி நம்ம என்னென்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ட்ராப் அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, இந்த கீழே கட் ஆகிட்டு கீழே வச்சிங்களேன், கீழே கட் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் அகைன் மேலே ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதாவது கீழே கட் ஆகிட்டுன்னா அவங்களோட எஸ்எல் என்ன இருக்கும், மேலே இந்த 25,100 அப்படின்ற லெவல் எஸ்எல்லாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல கீழே கட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய எஸ்எல் ட்ரிகர் பண்ணுற வேலை என்ன இருக்கும், 25,100 பக்கம் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ட்ராப் நம்பர் 1. இந்த ட்ராப் நீங்கள் யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். லைட்டாக மைல்டாக ஒரு கேப் டவுன் ஆகிட்டு இந்த மாதிரி லோயஸ்ட் ட்ராவல் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, சரி, இது 1 ட்ராப் சொல்யூஷன். சரி, இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அகைன் மார்க்கெட் இதுக்கு மேலே தாண்டி மூவ் ஆகுது வச்சுக்கலாம். இதனோட ஹையை தாண்டி பிரேக் அவுட் கொடுன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே புதுசாக மூமெண்டமாக சொல்லும், அங்கேருந்து ஒரு எம் பேட்டர்னோ அல்லது ஒரு லோ ஃபார்மேஷன் அது கீழே வருதோ, அங்கேருந்து ரிவர்சலுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நம்ம ஷார்ட் பண்ணலாம். அதாவது அதுவும் ட்ராப் தான். அதாவது இதுக்கு மேலே போனால் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போய் சொல்லுவாங்க. ஆல் டைம் ஹையில் ஒரு ஹையை கிராஸ் பண்ணி மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல என்னன்னா, மேபி இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு மேலே தாண்டி க்ளோசிங் கொடுத்தா ஓகே, கொஞ்சம் இதுக்கப்புறம் டேஞ்சர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு லோ க்ரியேட் ஆகிட்டு அகைன் அந்த லோ பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இதில் நல்ல டார்கெட்டை நீங்கள் மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுங்க, அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தா ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். லோவர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தா அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ சின்ன டைம் ஃப்ரேமில் நம்ம மூமெண்டம் பண்ணி பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது நிஃப்டி 50 இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அப்புறம் பார்க்கலாம். நிஃப்டி 50 மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, இங்கே பார்த்திங்க அப்படின்னு தெரியும். இப்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கம்மி பண்ணி அந்த தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்த இடம். அப்போது சப்போர்ட் எடுத்த இடம் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு கேப் டவுனோ இல்லை இது பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த மாதிரி கீழே கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா டக்கு ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் அந்த லோ ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஹை பிரேக் ஆகாமல் எப்படியே கீழே இருக்குது அப்படின்னா வெயிட் ஃபார் அகைன் இதுக்கு கீழே ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். எப்போ இது கீழே திரும்ப மேலே போயிடுச்சு இல்லையா, மேலே போயிட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 25,080, 25,100 இது மாதிரிலாம் டார்கெட் உங்களுக்கு கம்மியும். ஆனால் மேலே மூவ் ஆகிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போது மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு வச்சுக்கலாம், ஒரு லிட்டில் கேப் அப் ஆகிடுச்சு, சஸ்டெண்ட் ஆகிட்டு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கு லோ க்ரியேட் ஆகிட்டு இதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ப்ரைஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய டார்கெட் இந்த லெவல் 24,940, 950 இந்த லெவலில் வரும். உங்களுக்கு 200 ml இன்னும் அந்த இடத்துல கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த டாப்பில் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேட் தான். ஸ்மால் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஒரே ட்ரேட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா இதில் ஒரு சான்ஸ் ஆகும். சப்போஸ் இந்த பக்கம் நீங்கள் பிரேக் டவுன் ஆகிட்டு திரும்ப அகைன் மேலே உங்களுடைய எஸ்எல் ட்ரிகராக இருக்கும், அகைன் மேலே மூவ் ஆகும். ஸோ அந்த இடத்துல ரிஸ்க்கு
ஓவராக எடுக்காதீங்க. ஒரே ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் நாளைக்கான வாய்ப்புகளை பார்த்து நம்ம அடுத்த ட்ரேடை எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய பிளான், அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பிளான் இருக்குது. முடிஞ்சால் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப ட்ரை பண்ணுறேன். இது வந்து சாரி இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய ஒரு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலீட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து வந்து டே சார்ட் யூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிஃப்டி 50 இருந்த ப்ரீவியஸ் ஹை கிட்ட இப்போ மார்க்கெட் கிடையாது. இப்போ மார்க்கெட் என்ன இங்கே சிம்பிளாக என்ன மூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட், அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹை, அதனுடைய ஸ்விங் ஹை கிட்ட ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் கன்சிடர் பண்ணலாம். ப்ரைஸ் எங்கெங்கெல்லாம் வந்து கட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த நெக்லைன் கட் ஆச்சு இல்லையா, ஸோ ப்ரைஸு ஒரு ரீடெஸ்ட்காகவும் வரலாம். அதில் ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரலாம். இதில் வந்து ஒரு ஷார்ட் சைட்க்கான ஒரு பிளானை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம சின்ன டைம் ஷார்ட் சைட்டுக்கான ஒரு ஏதாச்சும் ஒரு அறிகுறி தெரியுதான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், சிம்பிள். அந்த இடத்துல ஒரு எந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது பாருங்கள். மார்க்கெட்டு நல்லா ஷார்ட்டு நல்லா ரிகவர் கொடுத்துச்சான். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிகவர் கொடுத்தப்போ இதில் இந்த புல் பேக்கில் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் இன்னொரு கேண்டில் பார்த்தீங்கன்னா சடனாக கடன்னு திரும்ப எல்லாமே ஒரு ஷார்ட் சைட்டுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லாமே இந்த பக்கம் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக தெரியலாம். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டோட்டலான ஒரு கன்ஃபியூஷன் ஏரியாவாக இருக்கும். இது கம்ப்ளீட் ரிகவர் ஆகிடுச்சு இதில். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு என்ன பையிங்கான பிளான் தான் பண்ணுவாங்க இதில். ஆனால் எல்லோரும் இதில் பேனிக் கிரியேட் பண்ணி ஷார்ட்னு சொல்லி ஒன்று எஸ்எல் ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க, இல்லை எக்ஸிட் ஆகிருப்பாங்க, இல்லை நியூ பொசிஷன் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய எல்லாமே என்ன இந்த இதில் ரிகவர் என்ன இந்த பக்கம் வந்து எஸ்எல் இருக்கும். ஸோ இதை ஹையை கிரியேட் பண்ணி எஸ்எல்லை ட்ரிகர் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே இதில் பைன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாமே எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது இப்போ நியூ எஸ்எல் நமக்கு எங்கே இருக்குன்னா இதுக்கு கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50,900 கீழே நியூ எஸ்எல்ஸ் நிறைய இருக்குது. அப்போ ப்ரைஸு இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா வந்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, அப்போ ஷார்ட் சைடு எப்படின்ற நம்ம ஒரு பண்ணலாம் அப்படின்னா அந்த 200 EMA லைனுக்கு பாருங்கள். இந்த லைன் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு 200 EMA லைனை யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அந்த அது கீழே ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். 50,900 வந்து உங்களுடைய டார்கெட்டாக அமையும். ஏன்னா எங்களால் சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் கிட்ட நிறைய எஸ்எல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 50,900ம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 50,700 உங்களுக்கு டார்கெட் அமைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்பர் சைடு பை சைடு எதுவும் பிளான் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சைடு வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு சஸ்டெண்ட் ஆகி நிற்கணும். இந்த 51,200 கிட்டே தான் ப்ரைஸ் ரொம்ப நேரம் நின்றுன்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தால் நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இது கீழே க்ளோசிங் கொடுத்து 51,100 கீழே உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்குன்னா நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் கொஞ்சம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது எப்படின்னா இவ்வளோ நாளில் ஜென்ரலாக பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரி மூமெண்டம் கொடுக்கும். இன்றைக்கி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபின் நிஃப்டியோடைய மூமெண்டம் வந்து ஒரு அப்பர் சைடு மாதிரி ஒரு பிளான் பண்ணி நிற்கிறாங்க. அதாவது இந்த மூமெண்டம் கொடுத்தாங்க இல்லையா, இந்த மூமெண்டம் வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கிறாங்க அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துடல ப்ரைஸு சேம் நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பண்ணோம் 20 இப்போ அந்த லெவல் இந்த லெவல் பார்த்திங்கன்னா 23,550 அப்படின்ற லெவலில் வந்து இது நமக்கு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த லெவல்லையே ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகி நின்று ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்ட்டாக பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,625 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி. இல்லை சார் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்குது, அதாவது 23,500க்கு கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா க்ளோசிங் கொடுத்தப்ப என்ன பண்ணுங்கள், சேம் இதே மாதிரி ப்ரைஸ் சஸ்டெண்ட் இதுக்கு கீழே அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகினா இந்த பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு 23,425 அதாவது இது வந்து சப்போர்ட் லெவலாக உங்களுக்கு ஆகும். அதனால் சொன்னால் உங்களுக்கு அந்த லெவலில் நீங்கள் டார்கெட்டாக பண்ணி நீங்கள் வெளியே வரலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த எப்படி சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.